தாம்பு கையில் தான் உனக்குன்னு சொன்னியே, தாலி கயிறையே கட்டிட்டும் பாத்தியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவகிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்கேன். நான் சொல்றதுக்கு வா, வீட்டுக்கு போலாம். முடியாது, நான் அவகிட்ட சொல்லணும். என்ன விட்டுடுங்க, நான் அவளை பார்க்கலாம். என்ன பிரசாத், படத்தை பார்த்துட்டு வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? படத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்? எனக்கு இந்த மாதிரி தியாகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. சரி, லலிதா கேரக்டர் விட இந்த சிவகுமார் பண்ணார தங்கவேலு, அந்த கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறேன்? அவன் ஒரு வடிகட்டின முட்டாள். செல்வி, என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க? இன்னும் அந்த சினிமா பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். சினிமாவை பார்த்துட்டு இப்ப மனசு கலைனா வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்கள் எப்படித்தான் தாங்கி புரியும். செல்வி, செல்வி, என்ன? செல்வி, கல் இல்லாத பாதையும் கிடையாது, கஷ்டப்படாத பொம்பளையும் கிடையாது. கஷ்டங்களை எதிர்த்து நிற்க பெண்கள் கத்துக்கணுமா, இல்லைன்னா வளைஞ்சு கொடுத்து சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். தன் குடும்பத்துக்காக தன்னையே அழிச்சுக்கிட்ட லலிதாவை அவன் குடும்பமே வெளியே துரத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்த அப்படின்னா அது தியாகமா? பின்ன இல்லையா? சொந்த விளம்பரத்துக்காக தங்கவேலு செஞ்ச ஸ்டண்ட்ங்கிறேன் நான். பிரசாத், பாலாஜி, என்னப்பா இது? உனக்கு எப்படி கோபம் வருது? சாரி சாரிப்பா. பாலாஜி, நீயும் நானும் எது வேணாலும் பகிர்ந்துக்கலாம், ஆனா அபிப்பிராயங்களை பகிர்ந்துக்கணுங்கிறது இல்ல. சரி, அது உடஞ்சு போச்சு, நாளைக்கு வேற பிளேட் வாங்கி வச்சிடறேன். வேண்டாம், 2 பேரும் ஒரே தட்டில சாப்பிடுவோம். நட்புக்கு இதை விட எடுத்துக்காட்ட வேணுமா? நட்பு வேணுமா? அக்கா, ஏழை குடும்பத்துல பிறந்தாலும் என்னெல்லாம் ஆசைப்பாரு உங்களுக்கு. யாரு சொல்ற? படத்துல ஜெயசுதாவை சொன்னேன். சரி சரி. ஆமா, நீ என்னைக்கு ஃபீஸ் கட்டணும்? இன்னும் 2 நாள் இருக்கு. நீ இரு. யார் இது? நான் தான் ராஜாங்கம். துணை நடிகர் சப்ளையர்மா. என்னண்ணே? ஷூட்டிங்ல திடீர்னு 2 நர்ஸ் வந்துட்டாங்க, புறப்படுமா? என்ன ஏது நேரங்கட்ட நேரத்துல ஷூட்டிங் வச்சுக்கிட்டு? அவ்வளவு செழிப்பா இருந்தா வேண்டாமா, நான் சகுந்தலாவை கூட்டிட்டு போறேன். ஈரண்ட நீ வேற பியூ பண்ணிக்கிற. தங்கச்சி காலேஜ் ஃபீஸ்க்காவும் நான் பாக்குறேன். அப்ப புறப்படு. எங்க ஷூட்டிங்? அவுட்டோர். செல்வி, கதவு தாள் போட்டுக்கோ. ஏன் அப்படி பாக்குற? ஓஹோ, காலேஜ் ஃபீஸ்க்காக பலியான லலிதா ஞாபகம் வருதா? இந்த சுபத்ரா என்னைக்கும் லலிதா ஆக மாட்டேன், நீ ஜாக்கிரதை இரு. வணக்கம். சுபத்ரா வா. வணக்கம் வணக்கம். வா வா வா, நீ போ நீ போ. எங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து? என்ன வேஷம்? நர்ஸ்ன்னு சொன்னாங்க. நர்ஸா?
எழுந்துருமா எழுந்துருமா. என்ன இந்த நர்ஸ் உடுப்பு இந்த அம்மாவுக்கு சரியா இருக்காது, ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? வேற ஆளை போடுவோம். வேற ஆள் இருக்கா? அதுவும் வர்றாங்களே, அவங்களுக்கு இது சரியா இருக்கும். அப்ப சுபத்திரா நீ போலாம். நீ வாமா உட்கார். கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அக்கிரமம் பண்றீங்களே. ஆளுக்காக ட்ரெஸ்ஸா, ட்ரெஸ்ஸுக்காக ஆளா? ஏன் எல்லாருமே சேர்ந்து ஏன் பொழுப்பு மண்ணும் போடுறீங்க? துணை நடிகன்னா உங்களுக்கு எல்லாம் கேவலமா போச்சு. இதுவே ஒரு பெரிய நடிகா இருந்தா இப்படி எல்லாம் செய்வீங்களா? வாட்ச் ரிப்பேர் கொடுத்திருந்தேன், ரெடி ஆயிடுச்சான்னு பாருங்க. இந்த கடையில் எப்படி ஜேசுதாஸ் பாட்டு? உங்க பேரு? சொல்லு. என்னங்க மிஸ் ஜேசுதாஸ், மிஸ் ஜேசுதாஸ், நீங்க இங்கதான் குடியிருக்கீங்களா? ஆமா, நான் பின் கட்டிடத்துல குடியிருக்கேன். நான் இங்க. ஒரு நிமிஷம். பக்கத்து கட்டடத்திலேயே இருக்கீங்க, எனக்கு தெரியவே இல்லை பாருங்க. என் பேரு ஜேசுதாஸ் இல்ல. அப்போ என்ன பேரு? செல்வி. என் பேரு பாலாஜி. நான் வரேன், துணியெல்லாம் துவைச்சிட்டு காலேஜுக்கு போனோம். நானும் துணி துவைச்சிட்டு தான் கடைக்கு போனோம். அப்போ அடிக்கடி சந்திக்கலாம். அப்போ அடிக்கடி சந்திக்கலாம். கவியரங்கம். இன்றைய சிறப்பம்சம் தொடர் கவிதை. ஒருவர் பாடிய கவிதையின் கடைசி வார்த்தையை அடுத்தவர் முதல் வார்த்தையாக கொண்டு கவி பாட வேண்டும். உங்கள் காவியத்திறனுக்கு ஒரு பரீட்சை. தலைப்பு நாம் அனைவரும் விரும்புகின்ற காதல். துவக்கி வைப்பவர் ஜெயபால். கண்ணிரண்டும் வாசலன்றோ, கனிந்த மனம் கோவிலன்றோ, காணுகின்ற காட்சியெல்லாம் காதலனும் தீபமன்றோ. தீபம் என்று முடித்திருக்கிறார். தொடர்வது குமாரி வனிதா.
தீபத்திலே எண்ணெய் என்றோ, தேங்கி நிற்கும் உணர்ச்சி என்றோ, தேகமெல்லாம் கொதிக்கும் வண்ணம் திரண்டு வரும் கிளர்ச்சி என்றோ. கிளர்ச்சி கிளர்ச்சி கொண்டு கவிதை சொல்லி கேலி செய்து கையில் அள்ளி அள்ளி வளர்ச்சி பெறும் இருவரையும் வாழ வைக்கும் இன்பப்பள்ளி. கிளர்ச்சி கொண்டு கவிதை சொல்லி கேலி செய்து கையில் அள்ளி வளர்ச்சி பெறும் இருவரையும் வாழ வைக்கும் இன்பப்பள்ளி. இன்பப்பள்ளி என்று முடித்திருக்கிறார். பள்ளியிலே சேர்ந்திருக்க 11 மாதம் உண்டு. தள்ளி நின்று பேசும்படி தடை விதிக்கும் ஆடிவெள்ளி. ஆடி வெள்ளிக்குத்தான் வரவேற்பு அதிகம் என்று புரிகிறது. இனி அடுத்து வருபவர் ஆடிவெள்ளி என்று தொடங்க வேண்டும். ஆடிவள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், ஆடிவள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம், கோடி இன்பம் நாடி வந்தேன் காவிரியின் ஓரம். മേനകേ, ശരിയമ്മേ, ഞാൻ പുറത്തു പോയിട്ട് വരാം. എവിടെ പോകുന്നു? വീട്ടു ജോലിയൊക്കെ കഴിഞ്ഞു. ഓഹോ, കഴിഞ്ഞു. ഇത് പിന്നെ ആരാ ചെയ്യ? അടിച്ചു വരടി. மேனகா, இந்த வீட்டுல எங்க அக்கா செஞ்சாங்க, உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது? மசால் வடை. மசால் வடையோ? எனக்கு വളരെ இஷ்டமா. ஓளோட போனுன்னு പറഞ്ഞില്ല. இந்தா, உங்க சித்தியே எல்லாத்தையும் எடுத்துக்குவான்னு தெரிஞ்சுதான் உனக்காக தனியே கொண்டு வந்தேன். நன்றியக்கா. அப்புறமா சாப்பிடுறேன். உன் கஷ்டமெல்லாம் எப்பதான் திரும்ப பாவம். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தீந்துருங்கா. அப்படின்னு யார் சொன்னா? குருவி ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். ஆமா, உங்க சித்தி உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பான். நானே பண்ணிக்கிறேன். நான் தான் பணம் சேர்க்கிறேனே, வீட்டுக்கு தெரியாம. எப்படி? இப்படிதான் எல்லாரும் வீட்லயும் எடுபடி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன். கல்யாணத்துக்கா? அக்கா, கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்? 2000 ரூபாய் வேண்டியிருக்குமா? ஓஹோ, மாசம் 13,000 ரூபாய். அப்படின்னா எவ்வளவு மாசம் ஆகும் சேர்க்க? நான் வர்றேம்மா. கோமதிக்கா, தண்ணீர் அப்புறேன்.